நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம 6ஆம் வகுப்பு முழு தேர்வு நடத்திட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு அண்ட் நியூ 6th புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 6 கொஷின் நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும். அதுவும் சேர்த்து நம்ம டெஸ்ட் வச்சுருந்தோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, தமிழுக்கும் அமுது என்று பேர் என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னா நமக்கு யாருங்க? பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இரண்டாவது கேள்வி, தமிழ் நிலம் எனும் இதழை நடத்தியவர்னு கேட்டிருக்காங்களா? தமிழ் நிலம்ன்றது நமக்கு பாவலரோ பெருஞ்சித்திரனரோட இதழ். அப்போது அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். அப்போ சி ஆப்ஷன் கரெக்டு. மூணாவது கேள்வி, சம்புவின் கனி என அழைக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்களா? சம்புவின் கனி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாவற்கனி, அதாவது விவேக சிந்தாமணி அப்படின்ற ஒரு பாடலில் இடம்பெறக்கூடியதுங்க. நான்காவது கேள்வி, மும்பையில் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர்னு சொல்லியிருக்காங்களா? நமக்கு 1946 நமக்கு அம்பேத்கர் தான் தோற்றுவிச்சிருப்பார். சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, சொற்களும் அதோட பிறக்கக்கூடிய இடங்களும் சொல்லியிருக்காங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு பார்க்கணும். இதில் இங்கே ஏ ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்து எங்கே தோன்றும்? நமக்கு மூக்கில். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இடையின எழுத்துக்களாக வரும். அந்த இடையின எழுத்துக்கள்லாம் எங்கே வரும்னா நமக்கு கழுத்தில் வரும். அப்போது 3. இங்கே இருக்கிறது எல்லாமே கா வரிசையில் வரது எல்லாமே நமக்கு வல்லின எழுத்துக்களாக வரும். வல்லினம்ன்றது நமக்கு மார்பில் தோன்றும். அப்போ ஆப்ஷன் 1. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆயுத எழுத்தும் இருக்கும், அதே மாதிரி வல்லின எழுத்துக்களும் இருக்கும். அப்போ ரெண்டுமே நமக்கு எங்கெங்கே தோன்றும்? மார்புலையும் வரும். அந்த ஆயுத எழுத்து இருக்கிறதுனால தலையும் வரும். அப்போ 4வது ஆப்ஷன். 2, 3, 1, 4 எங்கே இருக்குது பாருங்கள்? நமக்கு டி ஆப்ஷனில் தான் இருக்குது. இதுதான் கரெக்டு. அடுத்ததாக 6வது கேள்வி, வி என்பது எதனை குறிக்கும்? நமக்கு மலரோட நிலைகள் மொத்தமாக 7 இருக்கும் இல்லைங்களா? அதில் வரக்கூடியது தான் அந்த வி அப்படின்ற ஒரு அதோட தோற்ற நிலையில் ஒன்று வரும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதை குறிக்குது? மலரை குறிக்கும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி, நரம்பின் மறை என இசை குறித்து கூறணும்னு சொல்லியிருக்காங்களா? இந்த வரிகள் வந்து நமக்கு தொல்காப்பியத்தில் இடம்பெறக்கூடியதுங்க. அப்போ இதுதான் கரெக்டு. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 8வது கேள்வி, சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர்னு கொடுத்துருக்காங்களா? சீவக சிந்தாமணிக்கு யாருக்கு உரை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நச்சினார்க்கினியார். சீவக சிந்தாமணி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சமண காப்பியம். ஆனால் இவங்க என்னன்னா ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவங்க. அது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சைவராக இருந்தும் சமண சமய காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில விஷயம் சொல்கிறோம் பாருங்கள். அடியார்க்கு நல்லார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருப்பாங்க. சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரம்ன்றது நமக்கு முதல் தமிழ் காப்பியம். பேராசிரியர் இவர் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருப்பாருங்க. தொல்காப்பியத்துக்கு. நமக்கு செய்குதம்பி பாவலர் இவர் வந்து பார்த்திங்கன்னா சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருப்பார். சீராபுராணம் எல்லாமே முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. 9வது கேள்வி, செயற்பாட்டு வினைத்தொடரை காண்கன்னு சொல்லியிருக்காங்களா? இங்கே செய்யப்பாட்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பட்டதுன்னு முடியணும். லாஸ்ட்டில் பட்டதுன்னு முடியாது கொண்டு தாங்க இருக்குது. இங்கே பட்டதுன்னு முடிஞ்சால் பக்கத்துலேயே ஆள்னு அப்படின்னு வருதா பாருங்கள். அந்த வார்த்தையில் இங்கே பாருங்கள். இங்கே செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்கோன்னா பக்கத்தில் தச்ச ஆள் வருதா? அப்படி வந்துச்சுன்னா செய்யப்பாட்டு. இங்கே ஐன்னு இருந்துச்சுன்னா அது செய்வினை. இங்கே எதுவுமே இல்லை, ஐயும் ஆளும் அந்த வரிசையிலே இல்லை அப்படின்னு இருக்குது. அவங்க பாருங்கள், தச்ச நாற்காலியை செய்தான் இப்படி கொடுத்தாங்கன்னா அது என்னங்க வரும்? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தன்வினையில் வரக்கூடியது. ஓகேவா? இப்போ இங்கே செய்வித்தான் வருதா? அதே மாதிரி தான் வந்து இங்கே செய்வித்தான் வருது. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பிறவினைக்கு போகும். ஓகேவா? முக்கியமான தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் அந்த இடத்த பாருங்கள். இங்கே மேலே பாருங்கள். நாற்காலியை செய்தவன் தச்சன், எல்லாம் தச்சன் நாற்காலியை செய்தான் அப்படி கொடுத்தாங்கன்னா இங்கே நாற்காலி ஐயை சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு எதுக்கு போகும்? செய்வினைக்கு போகும். ஆனால் இந்த இடத்துல தச்சன் நாற்காலியை செய்வித்தான் வருதா? அப்போ மற்றவங்களை செய்ய வைக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து பிறவினை. இது மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நமக்கு செயற்பாடு வினை சொல்லியிருக்கிறதுனால நமக்கு சி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. ஓகேவா? இதுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக 10வது கேள்வி, அழுது அடியடைந்த அன்பர் நம்ம யாரை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இவரை தான் வந்து அழுது அடியடைந்த அன்பர் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக 11வது கேள்வி, செல்லிதாசன் என தன்னை கூறி கொண்டவர் யாருன்னா நமக்கு பாரதியார். அவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி, கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் பொருந்தாதது. தைப்பாவை, மாங்கனி, ராசதண்டனை இது 3மே கண்ணதாசனோட நூல்கள். சூரியகாந்தி அப்படின்றது தாங்க பொருந்தாது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமராசனோட நூல். காமராசன் அவரோட நூல். ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. அடுத்ததாக பார்ப்போம். 13வது கேள்வி, தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல்களுள் பழமையானதுன்னு கொடுத்துருக்காங்களா? நமக்கு பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். ஓகேவா? அதுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக 14வது கேள்வி, தமிழ் எனும் சொல்லை முதலில் தழுவி வரும் இலக்கியம். நமக்கு தமிழ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து தொல்காப்பியங்க. ஓகேவா? தமிழ்னு வந்துச்சுன்னா அது தொல்காப்பியம்.
தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து சிலப்பதிகாரம். ஓகேவா, சிலப்பதிகாரம். அதுவே தமிழன், தமிழன் வந்துச்சுன்னா நமக்கு தேவாரம். இங்கே தமிழன், அப்பர் தேவாரம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு இதில் வரக்கூடியது, தேவாரத்தில் வரக்கூடிய தமிழன் அப்படின்ற வார்த்தை. அடுத்ததாக பாருங்கள், மா எனும் சொல் குறிக்காத பொருள் கொடுத்துருக்காங்களா. மா என்பது நமக்கு எதை குறிக்கல அப்படின்னா பண்பு அப்படின்றத குறிக்காதுங்க. வண்டு, வயல் வண்டு, துகள், இதெல்லாமே வந்து மா அப்படின்ற சொல்லுக்கான பொருளை குறிக்கக்கூடியது தான் வரும். ஓகேவா. அடுத்து 16வது கேள்வி, தாவர இலைப்பெயரை காண்பு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், மல்லின்னு கொடுத்தாங்க. மல்லினா நம்ம என்ன சொல்லுவோம், தலைன்னு சொல்லுவோமா. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததா 17வது, அன்பு எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல். அன்பு அப்படின்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். சரி, ஓகே, நீங்கள் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டுங்க. எது எதுனா நமக்கு தொல்காப்பியத்துலையும் இருக்கும், திருக்குறள்லையும் இருக்கும். ஓகேவா, இது ஒன்றுத்துக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. சி அண்ட் டி 2 ஆப்ஷனுமே வருங்க. ஓகேவா, அன்பு அப்படின்ற சொல் வந்து நமக்கு சி அண்ட் டி ரெண்டுத்துலையுமே வரும். 18வது கேள்வி, திணையளவு போதா சிறுபுல்நீர் கண்ட பனையளவு காட்டும். இந்த வரிகள் வந்து இடம்பெறும் நூல் கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு திருவள்ளுவ மாலைங்க. இந்த லைனை எழுதுனது நமக்கு கபிலர். ஓகேவா, கபிலர். திருவள்ளுவ மாலை அப்படின்னா நமக்கு 53 புலவர், 55 பாடல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 19வது கேள்வி, உயிர் நெடில் எழுத்து பெரும் மாத்திரை அளவு. நெடில் எழுத்துனா நமக்கு 2 மாத்திரைங்க, குறில் எழுத்துனா 1 மாத்திரை. ஓகேவா. 20வது கேள்வி, காவிரி நாடான் என்பது யாரை குறிக்கும்னா நமக்கு காவிரி நாடான் இந்த வரிகளை பார்த்திங்கன்னா காவிரி பாயக்கூடிய பகுதியாக இருந்தது தஞ்சைங்க. தஞ்சையில் ஆட்சி செஞ்சது யார், நமக்கு சோழ மன்னன். அப்போ தான் கரெக்டு. அடுத்ததாக 21வது கேள்வி, முத்தமிழ் காப்பியம், இயலிசை, நாடகம், இந்த 3மே இடம்பெறக்கூடிய காப்பியமாக நமக்கு இருந்தது எதுங்க, சிலப்பதிகாரம். அப்போ இதுதான் முத்தமிழ் காப்பியம். ஓகேவா. அடுத்தது 22வது கேள்வி, முத்துச்சுடர் போல, பாரதியார் வேண்டி இருப்பார் இல்லைங்களா, நமக்கு அவர் என்ன கேட்டார், முத்துச்சுடர் போல நிலாவொளி கேட்டார். முத்துச்சுடர் எப்படி இருக்கும், நமக்கு பிரகாசமான ஒளிரும் தன்மையை கொண்டது, ஒளியை கொண்டது. ஓகேவா. அடுத்ததா 23வது கேள்வி, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடிய கவிஞர் கேட்டிருக்காங்களா. நமக்கு யாருங்க, பாரதியார். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா. அடுத்து 24வது கேள்வி, உலக பொதுமறை என போற்றப்படுவதுன்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு உலக பொதுமறைன்னு யாரை எது சொல்கிறோம், திருக்குறளை சொல்கிறோமா. அதை எழுதுனது யாருங்க, நமக்கு வள்ளுவர். அப்போது வள்ளுவரோட படைப்பு. அடுத்து 25வது கேள்வி, பொய்யில் புலவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. பொய்யில் புலவர்னு நமக்கு திருவள்ளுவருங்க. அப்போ அவரோட பாடல்கள் எவ்வளோங்க, நமக்கு 1330 குறள்கள். அதுதான் கரெக்டு. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக பாருங்கள், அன்பு இல்லாத உயிர் எதை போன்றது. நமக்கு அன்பு இல்லைன்னா அது எப்படிங்க, அந்த உடல் எந்த மாதிரிங்க, நமக்கு வெறும் எலும்பும் தோலுங்கிற மாதிரி தான். ஓகேவா. அப்போ எலும்பும் தோலும், அதுதான் கரெக்டு. அடுத்து 27வது கேள்வி, ஔடதம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்களா. ஔடதம் அப்படின்றது நமக்கு மருந்தை குறிக்கக்கூடியதுங்க. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 28வது, நுட்பமாக சிந்தித்து அறிவது நமக்கு என்னங்க, நுட்பமாக சிந்தித்து அறிவது நமக்கு நுண்ணறிவு. சி ஆப்ஷன் தான் கரெக்டுங்க. அடுத்து 29வது, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களுள் பொருந்தாததுன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போது நமக்கு எதெல்லாம் மொழிக்கு முதலில் வராது பாருங்கள். ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராதுங்க. மெய் எழுத்து டைரெக்டாக வராது. டகர வரிசை எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பிறமொழி சொல். இப்போது மறைமுகமாக வரும் மெய்யெழுத்து வந்து நமக்கு மறைமுகமானாக்க, இப்போ கா அப்படின்னு எழுதுறீங்கன்னா இது எப்படிங்க இருக்கும், நமக்கு இக்கு கூட்டல் ஆன்னு வருமா. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மெய்யெழுத்து மறைஞ்சி வருது இல்லையா. அப்போ மறைஞ்சி வருதுன்னா அது மெய்யெழுத்து அந்த இடத்துல மறைஞ்சி வரும். அப்போ மொழிக்கு முதல்ல டேரெக்டாக வராது, ஆனால் மறைஞ்சி வரும். அப்போ நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு. ஓகேவா, இதுதான் பொருந்தலை. அடுத்ததா 30வது கேள்வி, தேசிய அறிவியல் தினம் சொல்லியிருக்காங்களா. அறிவியல் தினம்னா நமக்கு எப்போங்க, பிப்ரவரி 28. அதுவே விண்வெளி தினம்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க இல்லைங்களா விண்வெளி தினம், நமக்கு ஆகஸ்ட் 23. 31வது கேள்வி, வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யாருங்க, நமக்கு ராமலிங்கர் என்கிற வள்ளலார். அதாவது 1867 ஆரம்பிச்சிருப்பார் இல்லைங்களா. மிக முக்கியமானது. வடலூரில் அவர் தர்மசாலையும் ஞான சபையும் நிறுவியிருப்பார். 32வது கேள்வி, அன்பை அடைக்கும் தாழ்பால் பெற்றிடாத ஒன்று. அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது அன்பிற்கு அன்பு. ஓகே, ரைட். அடுத்தது 33வது கேள்வி. அடுத்து 33வது கேள்வி பாருங்கள், பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 99 பூக்கள். 99 பூக்கள்னால் நமக்கு எதுங்க, கபிலரோட குறிஞ்சிப்பாட்டு. நம்ம ஊவேசா பதிப்பிச்சார் இல்லைங்களா, அதுதான் கரெக்டு. நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 34வது கேள்வி, ஜியு போப், சூலியல் வின்சோன் ஆகியோரால் பாராட்டு பெற்ற தமிழ் அறிஞருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. இப்போது ஜியு போப், சூலியல் வின்சோன் இவங்க 2 பேரும் வந்து யாரை பாராட்டியிருப்பாங்க, நமக்கு ஊவேசாவை பாராட்டியிருப்பாங்களா.
அப்போ ஊவேசாவுக்கு எப்போங்க அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? நமக்கு 2006. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது 35வது கேள்வி. பாலை நிலத்தை குறிக்கும் சொல். நமக்கு கீழே கொடுத்துங்கிற ஆப்ஷனில் வன்பால் அப்படின்றது பாலை நிலத்தை குறிக்கக்கூடிய சொல்லுங்கள். ஓகேவா? டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 36வது கேள்வி. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாருங்க? நமக்கு உவேசா. அவரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். அப்போ நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 37வது கேள்வி. நாய்க்கால் சிறுவிரல் போல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாய்க்கால் அளவுக்கு பெருசாக இருக்கிறவங்க கூட நமக்கு அவங்க வந்து நமக்கு ஈக்கால் அளவு கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லியிருக்குங்க அந்த லைனில். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் வருது? 4 அடியால் வரக்கூடியது. டி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. அடுத்ததா 38வது கேள்வி. பாரத தேசம் என்னும் பாடலை பாடியவர். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பாரத தேசமும் பாரத நாடான்னு சொல்லிட்டு நேற்று லைவில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்ன வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அப்படியே வீடியோ பண்ணிட்டேன். சரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம பழைய 6th தமிழ் புக்கில் இருக்கும் பாரதியாரோட பாடல்னு சொல்லிட்டு. டைட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு பாடினது வந்து பாரதியார். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க, டைட்டில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 39வது கேள்வி. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நான்மணி கடிகையை எழுதியவர். நான்மணி கடிகை அப்படின்றது நமக்கு யார் எழுதுனதுங்க? விளம்பி நாகனார். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 40வது கேள்வி. பிறந்த குழந்தைக்கு பாடுவது நமக்கு தாலாட்டு பாடல். சி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? அடுத்ததா 41வது கேள்வி. புனல் என்பதன் பொருளா? இந்த புனல் அப்படின்னா நமக்கு எதற்கு குறிக்கும்? நீரை குறிக்கக்கூடியது இந்த புனல் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது 42வது கேள்வி. யாருக்கு வழிநடை உணவை எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை சொல்லியிருக்காங்களா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அதாவது கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவருக்கு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஓகேவா? அப்போ கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவருக்கு. ஓகேவா? அடுத்ததா 43வது கேள்வி. விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம். விஸ்வபாரதி கல்லூரி நமக்கு எங்கே இருந்துச்சு? வங்காளத்தில். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் 1921 சாந்தி நிகேதனில் ஆரம்பித்தார் இல்லைங்களா? அதுதான். அடுத்ததா 44வது கேள்வி. புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது என இந்திரா காந்திக்கு அறிவுரை வழங்கியவர் யாருங்க? நமக்கு ஜவஹர்லால் நேரு. டி ஆப்ஷன் கரெக்டு. ஓகேவா? அடுத்தது 45வது. வைத்தோரை கூட வையாதே என பாடிய சித்தர் யாருன்னா நமக்கு கடுவெளி சித்தருங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததா 46. பகுத்தறிவாளர் சங்கத்தை ஆரம்பித்தவர் யார்? நமக்கு பெரியார். சி ஆப்ஷனில் இருக்கிறவர். ஓகேவா? 47வது. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். இந்த வரிகள் யாருங்க நமக்கு சொன்னது? தந்தை பெரியார். டி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. அடுத்ததா 48. தமிழக அரசு நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர். நமக்கு நல்லாசிரியர் விருது யாருங்க வாங்கியிருப்பாங்க? தாராபாரதி. இதில் முடியரசன் வந்து 28 வருஷங்க ஆசிரியர் பணி. தாராபாரதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 34 ஆண்டுகள். அதுக்கப்புறம் கவிமணினா நமக்கு 36 ஆண்டுகள். பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோங்க? 37 ஆண்டுகள். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு இதுக்கான நல்லாசிரியர் விருதுனா நமக்கு தாராபாரதி தான். ஓகேவா? 49வது. நேதாஜியை நமது அரசியல் குருவாக கொண்டவர் யாருங்க? நமக்கு முத்துராமலிங்க தேவர். ஓகே. அடுத்தது 50வது. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். இந்த மாதிரி பாட்டு யாருங்க பாடியிருக்காங்க? நமக்கு இந்த பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட பாடலில் இடம்பெறக்கூடியதுங்க. ஓகேவா? அடுத்ததா 51வது கேள்வி. பெரிய புராணத்தில் இடம்பெறும் தொகையடியார்களின் எண்ணிக்கை. நமக்கு பெரிய புராணமானாக்க நமக்கு 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, 9 தொகையடியார் இருப்பாங்க. 9 சரியான ஆன்சருங்க. ஓகே. மொத்தமாக 18 பேரோட வரலாறு பற்றி பேசி வச்சுருப்பாங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது? அகரவரிசை படி எழுத சொல்லியிருக்காங்களா? இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியான அகரவரிசை எதுனா நமக்கு சி ஆப்ஷனில் இருக்கிறது தான் கரெக்டாக வரும். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு இதுதாங்க கரெக்டாக வரும் அகரவரிசை. செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 53வது. மருமக்கள் வழி மான்மியம் என் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்களா? இது வந்து யாரோடதுங்க? நமக்கு கவிமணி தேசிய விநாயகத்தோடு தானே? ஓகே. அவரோட ஒரு மிக முக்கியமான நகைச்சுவை நூலாக இருந்தது தான் இது. ஓகே. 55வது. சாரிங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 54வது கொஸ்டின் இருந்திருக்காது. ஓகேவா? அது ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. 55வது. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் சொல்லியிருக்காங்களா? நமக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் யாருங்க இயற்றினது? குமரகுருபரர். அதே மாதிரி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் கேட்டாலும் இவரே தான். ஓகே. 56வது. மன்னன் உயர்தே மலர்தலை உலகம். இந்த வரிகளை பாடினது யாரும்? நமக்கு மோசிக்கேரனார். இந்த வரிகள் இடம்பெறக்கூடியது நமக்கு புறநானூறு. ஓகேவா? புறநானூறு மிக முக்கியமானதுங்க. அடுத்ததா 57வது. திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல். நமக்கு திருவிக்காவோட பயண இலக்கிய நூல் எதுனாக்க எனது இலங்கை செலவு. ஓகேவா? எனது இலங்கை செலவு தான் கரெக்டு. பி ஆப்ஷனில் இருக்கிறது தான் கரெக்டு. 58வது. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்களா? நமக்கு எதுங்க பொருந்துற? கீழே இடத்துல
இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்கள் ஆரண்ய, அயோத்திய, சுந்தர இதெல்லாமே கம்பராமாயணத்தில் வரக்கூடியதுங்க. மதுரை காண்டம் நமக்கு இதில் பொருந்தலை. ஓகேவா, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 59வது, செய் எனும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னால் அதோட பேர் வந்து மறைஞ்சு வரணுங்க. யார் செய்கிறாங்களோ அவங்களோட பேர் வந்து மறைஞ்சு வரணும். பாருங்கள், செய்த, செய்து, செய்தல் இதெல்லாமே ஃபஸ்ட் ரெண்டுமே நமக்கு என்னங்க வினையச்சம். இங்கே செய்தல் அப்படின்றது தொழிற்பெயர். லாஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள் செய்வார். இதுதான் நமக்கு யார் செய்கிறாங்கன்னே தெரியல. அப்போ அதுதான் வினையால் அணையும் பெயர். செய்யக்கூடியவங்களும் மறைச்சிரும். ஓகேவா. அடுத்ததாக 60வது, தொன்னூல் விளக்கம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்கலாம். நமக்கு யாருங்க இதில் வீரமாமுனிவர். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. அடுத்ததாக 61வது கேள்வி, நப்பூதனார் இயற்றிய நூல் எதுங்க? நமக்கு முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டதுங்க. நமக்கு 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல். ஓகேவா. அடுத்ததாக 62வது கேள்வி, வேளாண் வேதம் எனும் சிறப்பு கொண்ட நூல் கேட்டிருக்காங்களா? நமக்கு வேளாண் வேதம்னா எதுங்க? நாலடியார். நாலடியாரை தான் நாலடியாரை நம்ம 4 அடி 400ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வேளாண் வேதம்னு சொல்கிறோம். ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணுங்க. அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா. அடுத்த 63வது கேள்வி, சரியான ஒளிமரபை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்களா? நமக்கு காகை என்ன பண்ணும்? காகம் வந்து நமக்கு கரையும். ஓகேவா. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 64வது, ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருள் காணுங்கன்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு நா அப்படின்றது கேட்குறாங்க. நானா எதுங்க குறிக்கும்? நாக்கு. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா. 65வது கேள்வி, தொழிற்பெயர் அல்லாத ஒன்றை காண்க. நமக்கு பாருங்கள், ஓடுதல், பாடுதல், நடத்தல் எல்லாமே நமக்கு தொழிற்பெயருங்க. படங்கள் அப்படின்றது நமக்கு தொழிற்பெயராக வராது. எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்கள் பிரித்து பார்க்கணும். இப்போ ஓடுதல் எப்படி பிரிப்பீங்க? ஓடு கூட்டல் அல்லுன்னு பிரிப்பீங்களா? அப்போ அந்த ஓடுன்றது நமக்கு ஒரு செயலை செய்யக்கூடியது. அதேமாதிரி பாடுதல்னால் பாடு கூட்டல் அல்லு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்லு வராது, தள்ளுன்னு வரும். ஓகேவா. சரி, ஓகே. எப்படியோ ஒன்று அதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது முதலாவது வரக்கூடிய அந்த வேர் சொல் வந்து ஏதாச்சும் ஒரு செயலை குறிச்சிச்சுன்னா தொழிற்பெயருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக. ஓகேவா. இங்கே படம்னு இருக்குது. படம் கூட்டல் கல்லுன்னு போடுவீங்க. அப்போ அந்த படம்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு வினையை குறிக்காது. அதனால் அது தொழிற்பெயர் கிடையாது. ஓகேவா. சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. 66வது கேள்வி, ஔவையார் இயற்றிய மூதுரையில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை. நமக்கு ஔவையார் இயற்றின மூதுரையில் எவ்வளோ பாடங்கள் வருது? நமக்கு 31 பாடல் வரும். ஓகேவா. நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 67வது கேள்வி, துன்பம் வெல்லும் கல்வியை கட்டிட வேண்டும் என பாடியவர் யாருங்க? நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 68வது, பகுத்தறிவு கவிராயர்னாக்கா நமக்கு யாருங்க? உடுமலை நாராயண கவி. பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னோட பாடல் மூலிமா பரப்பியவர். ஓகேவா. மிக முக்கியமானது. 69வது, தலைவர்களை உருவாக்குபவர் யாருங்க? நமக்கு காமராசர். ஓகே. காமராசர் இவரை தான் வந்து தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்ற சிறப்பு சொல்லிடுறாங்க. அடுத்தது 70வது கேள்வி, கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? நமக்கு காமராசரோட பிறந்த நாள். என்றைக்குங்க? ஜூலை 15. ஓகே. மிக முக்கியமானது. அடுத்ததா 71வது கேள்வி, ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். நமக்கு உலகத்திலே பெருசுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸுங்க. ஆசியாவில் பெருசுனா சீனாவில் இருக்கிறது. 2வது பெருசுனா பரப்பளவை வச்சு சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எதுங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதான் கரெக்ட். ஓகேவா. டி ஆப்ஷனில் இருக்கிறது தான் கரெக்ட். அடுத்ததா 72வது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம். நமக்கு சொந்த நூல்னாக எங்கே இருக்குனாக்கா நமக்கு தரைத்தளத்தில் இருக்குங்க. ஓகேவா. சொந்த நூல், பிரெய்லி நூல் இதெல்லாமே தரைத்தளத்தில் தான் இருக்கும். மிக முக்கியமானது. அடுத்ததாக பாருங்கள் 73வது, எக்ஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல்லி கேட்டிருக்காங்களா? எக்ஸ்கலேட்டர்ன்றது நமக்கு மின் படிக்கட்டை குறிக்கும். ஓகேவா. அடுத்தது 74வது, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எதுனா நமக்கு ஆசார கோவைங்க. பெருவாயின் முள்ளியார் எழுதியிருப்பார் இல்லைங்களா? மிக முக்கியமானது. 75வது கேள்வி, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது என்னங்க? நமக்கு பொறை. டி ஆப்ஷன் இருக்கிறது. ஓகே. அடுத்தது 76வது, அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் லோரி எனும் பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி அப்படின்னா நமக்கு பஞ்சாப்புங்க. ஒரே ஆப்ஷன் தான். ஓகேவா. சிம்பிளான ஒரு ஆன்சரை சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. குமார் ஜின்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷங்க. இந்த இடத்துல குமார்னு எழுதிக்கோங்க. குமார் ஜி போட்டுக்கோங்க. இங்கே எழுத பாருங்கள், ஆர்ஜின்னு வந்துச்சுன்னா இது ரெண்டுமே ராஜஸ்தான், குஜராத் இது ரெண்டுமே நமக்கு எதுங்க? இது ரெண்டுமே அர்த்தம் உத்தராயன். இதில் முதல்ல இருக்கிறது பாருங்கள் குமா. இது கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா இது 4மே நமக்கு மகர சங்கராந்தின்ற பேர் வச்சு கொண்டாடுவாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 77வது, பஞ்சபாண்டவர் ரதங்கள் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? மாமல்லன் என அழைக்கப்பட்ட மற்போரில் சிறந்தவனாக சொன்ன நம்ம யாரை சொல்லியிருக்கிறோம்? நரசிம்மவர்மன். இவரோட காலத்தில் தாங்க உருவாகியிருக்கும் பஞ்சபாண்டவர் ரதங்கள். மிக முக்கியமானது. அடுத்ததா 78வது, சிற்பக்கலை அதன் வடிவமைப்பை பொறுத்து எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலைனா நமக்கு அதனோட வடிவத்தை பொறுத்து நம்ம 4 டைப்பாக வகைப்படுத்துவோம். நம்ம புத்தகத்தில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஒரு டைம் அந்த அது என்னென்ன இருக்குது, என்ன டைப் இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்ததா 79வது, நானிலம் படைத்தவன் எனும் கவிதையின் ஆசிரியர் யாருன்னா நமக்கு முடியரசனுங்க. ஓகே. நானிலம் படைத்தவன். பி ஆப்ஷன் தான் கரெக்டு.
80வது கேள்வி ஓடுதல் என்பதன் வேர் சொல் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வேர் சொல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முன்னாடி ஏய் அப்படின்றத சேர்த்திக்கோங்க. எப்படியும் சொல்லுவீங்க இதை, ஏய் ஓடுன்னு சொல்லுவீங்களா, அப்போ ஓடு அப்படின்றத சரியான ஆன்சருங்க. நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட், வேர் சொல். 81வது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி என சிறப்பிக்கப்படுவது யாருங்க, நமக்கு முடியரசன். ஓகே, மிக முக்கியமானது. நமக்கு ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 82வது கேள்வி பாலோடு வந்து கூழோடு பெயரும். இந்த வரிகள் நமக்கு எதில் வருதுங்க, பால் கூழ் அப்படின்னு வந்துச்சுன்னா பால் கொடுத்துட்டு கூழ்னாங்க தானியம்ங்க, தானியத்தை வாங்கிப்பாங்க. யாருங்கன்னா நம்ம முல்லை நிலத்தில் வசிக்கக்கூடிய ஆயர் ஆட்சியர். அது நமக்கு எதுலங்க வரும், குறுந்தொகையில் வரக்கூடியது. ஓகேவா. அதுவே பொண்ணோடு வந்து கறி, அதாவது பொண்ணு கொடுத்துட்டு கறி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா கறினா மிளகுங்க, இந்த கறி. ஓகேவா, கறினா மிளகு. அப்போ யாரை கொடுத்துட்டு போவாங்க, நமக்கு யவனகர்கள். ஓகேவா, கிரேக்கர்களும் ரோமானிலும் வந்துட்டு நமக்கு பொண்ணு கொடுத்துட்டு கறி வாங்கிட்டு போவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது அகநானூறு. தன்னாடு விளைந்த வெண்ணெல்னு சொல்லியிருப்பாங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நட்டு நிலை வரும். அந்த வெண்ணெல்ன்றதை நமக்கு இன்ட்டு எடுத்துக்கணும். அந்த வரிகள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் எதனா மிஸ்டேக்காக சொன்னால் கூட புத்தகத்தில் நீங்கள் ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த வரிகள் வந்து முன்ன பின்ன நான் சொல்லலாம், பட் சொல்ல வர கான்செப்ட் கரெக்டாக இருக்குங்க. ஓகேவா. அடுத்தது 83வது டிஜிட்டல் என்பதன் தமிழ் சொல். டிஜிட்டல் அப்படின்னா நமக்கு மின்னணு மையம். ஓகே, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. டிஜிட்டல்னா மின்னணு மையம். அடுத்ததா 84வது கேள்வி சுற்றெழுத்துக்களில் பொருந்தாத ஒன்று. சுற்றெழுத்துனா நமக்கு மொத்தம் 3 இருக்குங்க, ஆ இ ஊ. இதில் ஊ நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டோம். இதில் பொருந்தாதது நமக்கு ஏ தான் பொருந்தலை. ஓகேவா, ஊன்ற சுற்றெழுத்து தாங்க, ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நமக்கு அடுத்து 85வது கேள்வி சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. வினா எழுத்தில் நமக்கு எதுங்க சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா, பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 86வது மெர்ச்சன்ட் என்பதன் தமிழாக்கம். மெர்ச்சன்ட் அப்படின்னா நமக்கு வணிகரை குறிக்கக்கூடியதுங்க, வணிகர். ஓகேவா, அதோட தமிழ் சொல் வந்து நமக்கு வணிகர். 87வது இது எங்கள் கிழக்கு. இந்த நூலோட ஆசிரியருங்க நமக்கு தாராபாரதி. மிக முக்கியமான ராதாகிருஷ்ணன் எனும் இயற்பெயர் கொண்டவர் இல்லையா. ஓகே. அடுத்ததா 88வது தேசமுடுத்திய நூலோடை எதுங்க, நமக்கு திருக்குறள். இவரோட பாடல், தாராபாரதியோட பாடலில் இடம்பெறக்கூடியது தாங்க இது. ஓகே. அடுத்து 89வது சென்னையில் காந்தி தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு. காந்தி மதமும் ஒரு 3 வருஷம் வந்திருப்பாருங்க தமிழ்நாட்டுக்கு. 1919, 1921, 1937. இந்த லாஸ்ட்டாக வந்த டைமில் இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்க வந்திருப்பார். ஊஎஸ் உரை நிகழ்த்தியிருப்பார் இல்லைங்களா. அப்போது நமக்கு எந்த வருஷம் வந்திருக்காரு, 37. ஓகே. அடுத்ததா தமிழ் கையேடு நூலின் ஆசிரியருங்க. அதாவது நம்ம காந்தி படித்தது 2 நூல் இருக்குங்க. ஒன்று தமிழ் கையேடு, இன்னொன்று திருக்குறள். அவர் ரொம்ப விரும்பினது திருக்குறள், படித்தது தமிழ் கையேடு, தமிழ் கற்றுக்கிறதுக்காக. அது யாரோடதுன்னா நமக்கு ஜியு போடது. சி ஆப்ஷன் கரெக்ட். 91வது கேள்வி வேலுநாச்சியார் இராணுவ படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யாருங்க, நமக்கு குயிலி. ஓகே, குயிலி வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவங்க. ஓகே, உடையாள் அப்படின்றவங்க அவங்கள காட்டி கொடுக்க மறுத்த அந்த ஆயர்குல பெண். ஓகே. அடுத்ததா 92வது கேள்வி வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போங்க அவங்க பிறந்தாங்க, 1730 அவங்க பிறகுறாங்க. 1780 சிவகங்கை இயக்கிறாங்க. 1796 இறந்து போகிறாங்க. ஓகே, எல்லாமே மிக முக்கியமான வருடங்கள். அடுத்தது 93வது கேள்வி இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகளில் பொருந்தாதது. இலக்கணம் இலக்கியம் 2ஆக இருந்தாலும் சரி, நமக்கு சொற்களோட வகை 4 டைப் தான் இருக்கும். ஓகேவா. இலக்கணம்னா கிராமருங்க, இலக்கியம்னா புத்தகம். ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க நீங்கள், அதில் எப்படிங்க சொற்களை பார்க்கணும். இப்போ காமனாக அதில் எழுதுங்கிறது அறகுறையாக எழுத படிக்க தெரியும் அப்படின்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியுதுன்னா அது ஏர் சொல்லுங்கள். நல்லா எழுத படிக்க தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய திரி சொல்லுங்கள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது, இப்போ நம்ம ஒரு சொல்லுவோம், அதுவே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பொருள் ஒரு எல்லாத்தையும் ஒன்று தான் குறிக்கும். அப்போ அது வந்து நமக்கு திசை சொல்லு. வட சொல் அப்படின்னா நமக்கு சமஸ்கிருதத்தில் வர சொல்லக்கூடிய சொல். இதெல்லாமே வந்து நமக்கு இலக்கியத்தில் வரும். இலக்கணம்னா நமக்கு எதுங்க வரும், பெயர் சொல்லு, வினை சொல்லு, அதுக்கப்புறமா இடை சொல்லு, இடைக்கு அப்புறமா உரி சொல். இது 4மே நமக்கு எதுலங்க வரும், இலக்கணத்தில் வரும். இங்கே பொருந்தாததுன்னு சொல்லியிருக்கிறதுனால திரிசொல் அப்படின்றது நமக்கு எதுக்கு போகும், இலக்கியத்துக்கு போயிடும். ஓகேவா. அப்போ இதுதான் தவறு. 94வது கேள்வி சுதேசி நாவை தங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு நமக்கு எப்போங்க தொடங்கியிருப்பாங்க, அக்டோபர் 16, 1906. ஓகேவா. நமக்கு வஉசி தொடங்கினார் இல்லைங்களா, மிக முக்கியமானது. அடுத்ததா 95வது கேள்வி விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காக பணிபுரிந்தவர் யாருக்கு, நமக்கு தாயுமானவர். ஓகே, மிக முக்கியமானது. 96வது கேள்வி தீர்க்கதரிசி என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யாருங்க, நமக்கு தீர்க்கதரிசி என்றது கலீல் ஜிப்ரான் எழுதின நூலை நம்ம புவியரசு மொழிபெயர்த்திருக்காருங்க. ஓகேவா, டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 97வது கேள்வி மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எங்கெங்க கூட்டிகிட்டு போயிடுவோம், மணிப்பல்லவ தீவு. சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. அடுத்ததா 98வது கேள்வி வாழ்க்கை என்பதன் வேர் சொல் கேட்டிருக்காங்களா. வாழ்க்கைன்றது நமக்கு தொழிற்பெயருங்க. அதில் பாதி அடித்தோன்னு எப்படிங்க வரும், வால்.
அப்போ வால் என்று தான் நமக்கு வேர் சொல். ஓகேவா? அடுத்து 99வது கேள்வி. அதிக ஓலைச்சுவடிகளை கொண்டுள்ள நூலகம். நமக்கு அதிக ஓலைச்சுவடி எங்கே இருக்குன்னா நமக்கு சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்குங்க. மிக முக்கியமானது. நமக்கு பழமையான இசைக்கருவிகள் அங்கே தான் வச்சுருக்காங்க. ஓகே, ரெண்டுமே மிக முக்கியமான தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 100வது கேள்வி. பின்வருவனவற்றுள் வினைமுற்று சொல்லை காண்க. வினைமுற்றுனா அந்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எச்ச சொல்லாக இருக்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், ஓடி பாடி நடந்து எல்லாமே வினை எச்சம்ங்க. வினை அதாவது எச்சம், எச்சத்தை பற்றி சொல்லும். அதுவே சென்றான் அப்படின்னா அது வந்து செயலை முடிஞ்ச செயலை சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ அதாங்க வினைமுற்று சொல். மொத்தமாக 100 கேள்வி பார்த்துருக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோனா நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 7 நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று வரும். நம்ம 7th புக்கு ஃபுல்லாக அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்னும் ஒரு 7 கொஸ்டின் சேர்ந்து வரும். ஓகேவா? நம்ம இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து தமிழ் டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருந்தோம். நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் நல்லா எழுதுனாங்க. எல்லாருமே வந்துட்டு நல்லா இன்வால்வாக எழுதிட்டு இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. புதுசாக யாருன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் நம்மளோட சேனலோட எபோட் பேஜில் போய் பாருங்கள். சேனலோட லிங்க் இருக்கும், அதாவது டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் லிங்க் எடுக்க முடியல அப்படின்னா டேரெக்டாக டெலகிராமுக்குள்ளேயே போயிடுங்க. போயிட்டு டிஎன்பிஎஸ்சி பேட்டல் கிரவுண்டு அப்படின்னு போடுங்க. நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். நீங்களும் அந்த தேர்வை எழுதி பயன்பெறுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே படிக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றிங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.